வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஹன்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொல்லுகிறார்: நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பரிசு. நீங்கள் யாராக உருவாகுகிறீர்கள் என்பது நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பரிசு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வு ஏராளமாக பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பேசும் வார்த்தைகள் நீங்கள் யார் என்பதை பிரதிபலித்து காட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற செயல்கள், நாம் பேசுகிற காரியங்கள், அது மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து விடுகிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இங்கே முதல் 4 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது ஆலோசகரையும் கவர்ந்திழுக்கும் ஒரு வாழ்வை அங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆலோசகர் அல்லது ஒரு ஆலோசனை சொல்லுகிறவர் தன்னுடைய சீடர்களின் வாழ்வை பார்த்து அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருப்பது அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தனக்கு மிகவும் பிடித்தமான விசுவாசம், அன்பு, நம்பிக்கை ஆகிய 3இன் இணையை குறித்து இந்த பகுதியிலே தெசலோனிக்கேயர் வாழுகிற வாழ்வை குறித்தும் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயரின் வாழ்வில் பொதுவான நற்செயல், தேவை உள்ளவர்களுக்கு உதவுதல் மற்றும் கர்த்தரின் இறுதி வருகைக்காக காத்திருத்தல் போன்றவைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தெசலோனிக்கேயர் சபை இப்படிப்பட்ட ஒரு வாழ்வின் மூலமாக அவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சாட்சிகளாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதை இங்கே பவுல் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார்: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் அறியப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வின் மூலமாக, நம்முடைய சொல்லின் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். 2வதாக 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது இந்த தெசலோனிக்கேயர் சபை எப்படி அயலகத்தாருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பதை இங்கே பவுல் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். 6வது 7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். பிறருடைய தலை சிறந்த வாழ்வு நம்மையும் அவர்களைப் போல விரும்பத்தக்க வாழ்வு வாழ தூண்டுகிறதாயிருக்கிறது. தெசலோனிக்கேயர் பட்டணத்தாருக்கு பவுல் நற்செய்தி அறிவித்தபோது அவர்கள் தூய ஆவியானவரின் வல்லமையால் நற்செய்திக்கு கீழ்ப்படியவும் கிறிஸ்தவ வாழ்வை வாழவும் உறுதிப்படுத்தப்பட்டனர். மேலும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியவர்களின் முன்மாதிரியான வாழ்வதனின் உபத்திரவத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்குள் உறுதியாயிருக்க உதவி செய்தது. இறுதியாக 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஆண்டவரின் வருகையை எதிரொலிக்கும் ஒரு வாழ்வு. மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் இப்பட்டணத்தாரின் மூலம் கர்த்தரின் வசனத்தை அறிந்தனர். பவுல் செய்த ஊழியம் அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட வியத்தகு மாற்றம் மற்றும்
கிறிஸ்துவின் இறுதி வருகையை எதிரொலிப்பதுமான வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டனர். ஆலோசகரையும் அயலகத்தாரையும் கவர்ந்தெழுத்த வாழ்வே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வாக இருந்தது. அவரது இறுதி வருகைக்கான நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக காணப்பட்டது. எனக்கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக நடத்தியவர்களை மகிழ்விக்கிறதா? அயலகத்தாருக்கு நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவின் இறுதி வருகையை பிரதிபலிக்கும் முழுமையான வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.